குமரன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. எதுக்காக காவேரி வாழ்க்கையில் வந்து உங்கள் மாமா இப்படி தலையிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த டைமில் கரெக்டாக நிவின் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரி விடுங்கண்ணா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னோன்னா, மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு, அவர் ஒன்றும் நினைக்கலண்ணா, அவர் வந்து வந்து நல்லதாக ஃபைட் பண்ணுறாரு, அதே மாதிரி காப்பாற்றுறாரு காவேரியை. இன்னொரு விஷயமும் சொன்னாருன்னொன்னே, என்ன விஷயம்னா அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது, என்ன விஷயம் சொன்னார் மாப்பிள்ளைன்னா, 11 மாதம் வெயிட் பண்ண சொல்கிறாரு, 11 மாதத்துக்குள்ளே வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருன்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல, எதனால் 11 மாதம் சொல்கிறாரு, ஒன்றும் புரியலண்ணா அப்படின்னோடனே, 11 மாதமா, அதை பற்றி காவேரி ஏதாவது சொல்லியிருக்காளா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையே அவ, எதுவாக இருக்கும் 11 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு குமரன். சரி நான் காவேரி கிட்ட இந்த விஷயத்தை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட சொல்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, காவேரி வந்து நம்ம விஜய் வந்து வண்டியில் வந்துட்டுருக்காங்க. அப்போ சாக்லேட்ஸு கிஃப்ட்ஸு இது அது நிறைய வாங்குறாங்க நம்ம காவேரி. உடனே வந்து என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ, நிறைய நிறைய வாங்கிக்கோ, அதே மாதிரி உன் தங்கச்சிங்களுக்கெல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கிக்கோன்னு காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நீங்களா சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஆமாம் நான் தான் சொல்கிறேன், என் தங்கச்சி நான் வரும்போது சாக்லேட் தான் நிறைய வாங்கிட்டு வர சொன்னா, அதனால் அதை மட்டும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்கள் அம்மாவுக்கு உங்கள் தங்கச்சிங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாம் வாங்கிக்கோ, அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னா. காவேரிக்கு வந்து விஜயோட மாற்றத்தை கண்டு அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தாங்கவே முடியல, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிஜமாக சொல்லிக்கிறீங்க அப்படின்னு. நான் நிஜமாக தான் சொல்கிறேன். சரி வீட்டில் உள்ளவங்களாம் வாங்கணும்ல, பாட்டிக்கு தாத்தாக்கு அதுக்கப்புறம் எல்லோரும் அவங்களுக்குலாம் நான் வாங்கிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவங்களாம் அந்தளவுலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் கிடையாது, வாங்கினா எல்லாருக்கும் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எல்லாருக்குமே வாங்கிக்கிறாங்க. விஜய் உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்து வந்து காவேரி ஜாலியாக நிறைய பேசிட்டு வராங்க. அப்படியே காவேரி தூங்கியும் போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் காவேரி வந்து அப்படியே சரிஞ்சு விஜயோட தோள் மேலே தூங்கிட்டு வராங்க. விஜய் ரொம்ப சந்தோஷமாக காவேரியை பார்த்துட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு வராரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க ராகினியும் வந்து ராகவும். ராகினி வந்து அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்பா உங்களுக்கே இந்த நிலைமை அப்படி சொல்லிட்டு அப்படியே ஓடி போயிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. அடுத்து வந்து என்னாச்சுப்பா நான் ஒன்றும் இல்லைம்மா, நான் விட மாட்டேன், அந்த விஜயை விடவே மாட்டேன், அவன் தான் இப்படிலாம் பண்ணான், அவனை விட மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அந்த விஜயை மட்டும் இல்லைப்பா, அந்த காவேரி அதுக்கப்புறம் நிவின் யாரையுமே விடக்கூடாதுப்பா அப்படி சொல்கிறோன்னே, சரிம்மா வீடு பார்த்துக்கலாம், அவங்களுக்குலாம் வச்சுருக்கேன்ப்பா, அவன் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானாம்ப்பா அப்படி சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. ஆமாடா அதான் இன்ஸ்பெக்டர் சொன்னார், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இந்த கேஸ் எல்லாம் சாதாரண விஷயம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத புரியுதா, ராகினியை பத்திரமா பார்த்துக்கோ, அப்பா நீங்கள் எங்கள் கூட இருக்கணும், அதெல்லாம் பார்த்துக்கிறேன், பத்திரமா இருங்க, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், வெளியே தான் அப்பா இருக்கேன், ராகவ் நீ எதுவும் அர்ஜென்ட் பற்றக்கூடாது புரியுதா அப்படி சொல்லி அனுப்புறாரு. சரிங்கப்பா சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அடுத்து வந்து விஜயும் காவேரி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க காவேரி. விஜயும் வந்து கூட வர 2 பேரும் ஒன்றா வந்து இறங்குறாங்க. வந்து அப்படியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இறங்குறதையும் ஒருத்தர் ஒருத்தர் அந்யூன்யமாக வந்து பழகிறதையும் பார்த்துட்டு தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு போகிறார்.